செஞ்சாச்சு. திருச்சி மாநகரம் செழிப்பா இருக்குன்னு மக்களை நம்ப வச்சு தன்னோட செல்வங்களை மட்டும் செழிப்பா வச்சுக்கிட்ட திமுக அமைச்சர்களும் ஆளு மன்னர்களும் பதறி போகும் அளவுக்கு திருச்சியின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளின் உண்மைகளை உங்க காதுக்கு கேக்குதா சிஎம் சார்னு கேட்டு அதிரடி காட்டியிருக்காரு தலைவர் விஜய். மக்களை பார்க்க ஏன் வரலன்னு கேட்ட எல்லா ஆணவ குரலும் தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார தொடக்கத்தை பார்த்தே அடங்கி போய் நிக்குது. எங்க எதிர்கால நம்பிக்கையை நாங்க பார்க்க போறோம்னு தன்னெழுச்சியா கூடின கூட்டத்தை தமிழ்நாடு வரலாறு நீண்ட காலத்துக்கு அப்புறம் திருச்சியில தான் பாக்குது. ஐயா பெரியார், அறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு அரசியல் ஆளுமைகளுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச திருச்சியின் சிறப்புகளை சொல்லி ஜனநாயக போருக்கு அழைப்பு விடுத்த தலைவர் மாவட்டத்தின் 9 தொகுதிகளுக்கான மக்கள் பிரச்சனைகளை ஒவ்வொன்னா அடுக்கினாரு. பெல் போன்ற தொழிற்சாலைகள் இருந்தாலும் திருச்சியின் ஆதாரம் விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு திமுக செஞ்ச மொத்த பணிகள் ஜீரோ. காவிரி டெல்டா தண்ணி தான் போராட்டம்னா மணப்பாறை, வையம்பட்டி, தொட்டியம் பகுதியில எல்லாம் குடிக்கிற தண்ணியே பிரச்சனையா இருக்குது. ஆட்சிக்கு வந்த திமுக குடிதண்ணிக்கு கூட வழி செய்யல. ஆனா கொள்ளையடிச்சு குவிச்சு வைக்க மணலை மட்டும் தடையில்லாம அள்ளுறாங்க. தலைவரின் இந்த கேள்விகள் தான் மக்களின் எழுச்சிக்கு தீனி போட்டிருக்கு. திருச்சி டிராபிக் பிரச்சனை, கட்டி முடிக்கப்படாத மாரிஸ் மேம்பாலம், பாலக்கர பாதாள சாக்கடை திட்டம், சமுத்திர மெயின் ரோடு, ஐடி பார்க், சென்ட் ஃபேக்டரி, மணச்சநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, சிறுகனூர் கழிவுநீர் கால்வாய்னு எந்த ஒரு நலத்திட்டத்தை நிறைவேற்றி முடிக்காம கிட்னி திருட்டுக்கு திமுக எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலை நடத்திக்கிட்டு அதையும் மருத்துவத்துறை அமைச்சர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறது மக்களை ஏமாத்து வேலைன்னு ஏறி அடிச்சிருக்காரு தலைவர் விஜய். 2 முக்கிய அமைச்சர்கள் திருச்சியில இருந்தும் எந்த ஒன்றையும் மக்களுக்கு செய்யாத மன்னர்களை இனியும் தேர்ந்தெடுக்க மக்கள் தயாரா இல்லங்கிறத ஆளு முதல்வருக்கு காட்டும் விதமா அடுத்து திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டபோது இல்லன்னு எழுந்த சத்தம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மக்களின் முடிவு. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? மை டியர், உங்க விஜய் நான் வரேன்.